ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். கொஞ்சம் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போது வெங்காயம் வதங்கும் போதே அது கூட வந்து 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. முந்திரி குறைச்சிட்டு கசகசா நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த ஹெவியாக இருக்கிற ஃபீல் வந்து நமக்கு இருக்காதுங்க. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு போதும். அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாங்க. 4 வெங்காயம் எடுத்தனால நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி வந்து நம்ம லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சூப்பராக நமக்கு மசிஞ்சு குக்காகி வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பால் ஆடையை வந்து எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு பால் விட்டு இதை வந்து பல்ஸ் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து க்ரீம் வந்து கிடச்சிரும். நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அடுத்து வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் தான் பட்டர் சேர்த்துறேன், 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துறேன். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்காதுங்க. பட்டை, பே லீஃப் போட்டு தாளிச்சிட்டு கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திட்டு மூடி வச்சுருங்க. பன்னீர் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணியில் பன்னீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் கிரேவியில் சேர்த்தும் போது பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் தேவைக்கு வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கசகசா முந்திரியில் போட்டிருக்கனால நமக்கு நல்லா திக்காகும். தண்ணி தேவைக்கு நீங்கள் சேர்த்திட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு கிரேவியோட திக்னஸ் வந்து இந்தளவுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால நான் மேற்கொண்டு தண்ணி ஊற்றலைங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். எப்போவுமே கரம் மசாலா மட்டும் கடைசியில் சேர்த்துங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதையும் போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா போதுங்க. ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணாதீங்க. பன்னீர் வந்து அப்புறம் நமக்கு ஹார்டான மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதை குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை குறைச்சிட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடித்து வச்சுருக்க அந்த பாலாடை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிட்டு கசூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து கிரேவிக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. அதை க்ரஷ் பண்ணி சேர்த்திட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிளாக வீட்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.